ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்ன பண்ணியிருப்போம்னா இந்த மாதிரி சப்ஜெக்ட்டை பத்தின ஒரு ஷார்ட் ஓவர்வியூ, அதுல என்னெல்லாம் படிக்க போறீங்கன்றத பத்தி கொடுத்திருப்போம். எல்லா ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்லயும் இது கூடவே அந்த மொத்த சப்ஜெக்ட்ல என்ன பேச போறாங்கன்றதையும் கண்டிப்பா அந்த புக்கோட ஃபர்ஸ்ட் 2 பேஜ்ல கொடுத்திருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் அந்த ஃபர்ஸ்ட் 2 பேஜை ஸ்கிப் பண்ணிடுவோம். காரணம் மொத்தையா இருக்கும், கதை கதையா இருக்கும், என்னன்னு புரியாதுன்றதுனால. ஸோ அதை என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் இந்த மாதிரி மைண்ட் மேப்பா மொத்தமா அந்த சப்ஜெக்ட் குள்ளார என்ன படிக்க போறீங்கன்ற ஸ்கெலிட்டன் போடுறதுக்கு. லிட்டரலி மைண்ட் மேப்போட பர்பஸ் என்னன்னா எனக்கு அந்த மொத்த சப்ஜெக்ட்டோட ஆர் அந்த பர்டிகுலர் கண்டென்ட்டோட ஸ்கெலிட்டன் என்னன்னு தெரியறதுக்காக தான். இதுல ஃபர்தரா நீங்க பாயிண்ட்ஸ் ஆட் பண்ண திருப்பி இது எஃப்டியாவும் கிளம்ஸியாவும் மாறும். அது என்ன சொல்றது, இந்த ப்ராசஸை ஈஸியா மாத்தணும். ஸோ அப்படி ஒரு மைண்ட் மேப் தான் இது. சிம்பிளா இந்த சப்ஜெக்ட் குள்ளார என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கு, என்ன ஹெட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு, என்ன விஷயங்கள்லாம் நான் படிக்க போறேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மைண்ட் மேப். அண்ட் லிட்டரலி அதுல பேசிக் டெர்மினாலஜிஸ் அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தென் என்னென்னலாம் லாஸ் அண்ட் தியரம்ஸ் இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ரிலேட்டடா நீங்க படிக்கணுங்கிறது. தென் அதுக்கப்புறம் சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸும் ஃபிரிக்ஷன் பத்தியும் பார்க்க. இன்னைக்கு பர்டிகுலர்லி இந்த கிளாஸ்ல பேசிக் டெர்மினாலஜியும் லாஸ் அண்ட் தியரம்ஸும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல, அதாவது நாளைக்கு கிளாஸ்ல வந்து சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ், ஃபிரிக்ஷன் அண்ட் அதுக்கப்புறம் இதை வச்சு மொத்தமா ஒரு ஃபுல் சம் சால்வ் பண்றப்ப என்ன ஆகும்னா, ஓகே ஒரு ரெக்டாங்குலர் செக்ஷன் எடுக்கிறோம்னா அதுல இப்படி தான் சிஜி கண்டுபிடிக்கணும், அதுல இப்படி தான் சென்ட்ராய்டு கண்டுபிடிக்கணும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி தான் கண்டுபிடிக்கணும், போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி தான் கண்டுபிடிக்கணும்னு ஃபுல் அந்த ஸ்ட்ரக்சர் அந்த பர்டிகுலர் ஷேப்புக்கு எல்லா பாராமீட்டர்ஸும் நீங்க படிச்சதெல்லாம் கத்துக்கிறப்ப என்ன ஆயிரும்னா ஓகே அப்படின்னு சொல்லி ஃபுல்லா கம்ப்ளீட்டா புரிஞ்சிடும். ஸோ அந்த ஆக்டிவிட்டி நம்ம பண்ண போறோம். அதோட இந்த மொத்த சப்ஜெக்ட்லயே என்னெல்லாம் விஷயங்கள் தேவையோ அது எல்லாமே முடிஞ்சிடும். இது மட்டும் தான் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஆனா இல்ல. டிஎன்பிஎஸ்சி ஓரியன்டா ஏஇக்கும் சரி ஜேடிஓக்கும் சரி இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல இருந்து தான் கொஸ்டின் கேட்க போறாங்க. ஸோ இதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போறோம்.